தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். எந்த அண்மைச் செய்தி. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கிவிட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுகவினர் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியிருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தற்போது சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்பு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் இதற்கான அந்த கோரிக்கையை கொடுத்திருந்தார். அதனை ஏற்று சபாநாயகர் அப்பாவு என் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அப்படியானால் இதற்கு எந்தெந்த உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்க வேண்டும், எழுந்து நெல்லுங்கள் என்று சொன்னார். அதாவது குறைந்தது 35 சட்டமன்ற உறுப்பினர்களாவது ஆதரவு தெரிவித்தால்தான் இந்த தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். எனவே யாரெல்லாம் ஆதரிக்கிறீர்கள், இதை விவாதத்துக்கு வைக்க வேண்டுமா முதலில், அப்படியானால் எழுந்து நெல்லுங்கள் என்று சொன்ன போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்றனர். குறிப்பாக தற்போது கருத்து முரண்பாட்டிலே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் எழுந்து நின்றார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட OPS மற்றும் அவரது ஆதரவு MLA-க்களான PH மனோஜ் பாண்டியன், அதே போல உசிலம்பட்டி ஐயப்பன் அவரும் OPS அவர்களோடு சேர்ந்து எழுந்து நின்றார்கள். அதாவது அதிமுகவினுடைய அந்த பலம் 66, OPS அணியோடு சேர்த்து 66, அவர்கள் அனைவரும் எழுந்து நின்றதால் இந்த விவாதத்திற்கு தேவையான MLA-க்கள் எண்ணிக்கை இருப்பதனால் இது விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த விவாதம் என்னை பற்றி நடைபெற இருக்கிறது. நான் இந்த அவையில் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை பற்றிய விவாதம். இதை நானே நடத்துவது சரியாக இருக்காது. அதனால் இந்த அவையை இனி துணை சபாநாயகர் நடத்துவார் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து வெளியில் சென்று விட்டார். தற்போது துணை சபாநாயகர் தன்னுடைய அதாவது சபாநாயகருடைய இருக்கையிலே வந்து அமர்ந்து அவையை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒருபுறம் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் எழுந்து தற்போது பேச தொடங்கி இருக்கிறார். அதாவது எதற்காக இப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், குறிப்பாக சபாநாயகர் மீது எங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போனது என்று விவரமாக பேசி வருகிறார். அதனுடைய சுருக்கம் என்னவென்றால், சபாநாயகர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார். ஆளும் தரப்புக்கு கூடுதல் நேரம் கொடுக்கிறார், எதிர்கட்சிகளுக்கு குறைவான நேரமே பேச கொடுக்கிறார். அதே போது பேசுவதை நேரலையில் கொடுப்பது, லைவ் அவுட் கொடுக்கும் போது ஆளும் தரப்பினர் பேசினால் லைவ்லே செல்கிறது, எதிர்கட்சியினர் பேசினால் மட்டும் எடிட் செய்து ஒரு சிலவற்றை மட்டும்தான் கொடுக்கிறார்கள், முழுமையாக லைவ்லே கொடுப்பதில்லை. இந்த 2 விவகாரங்களால் சபாநாயகர் நடுநிலைமையோடு செயல்படவில்லை, எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவரை நீக்க கோரி தீர்மானம் என்று அவர் வாசித்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.